வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலுக்கும் ஹெஸ்பொல்லாவுக்கும் இடையே எந்த நேரத்திலும் முழு அளவிலான போர் வெடிக்கலாம் என்றுள்ள சூழ்நிலையில் யார் போரை முதலில் தொடங்குவார்கள் என்ற சர்ச்சை இராணுவ ஆய்வாளர்கள் மத்தியில் அடிபட்டு கொண்டிருக்கிறது. அப்படியான சூழ்நிலையில் ஹெஸ்பொல்லா மீதான போரை இஸ்ரேல் தொடங்கிவிட்டது என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறுகிறார்கள். வடக்கு இஸ்ரேலில் இருந்து இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஐடிஎஃப்பும் தெற்கு லெபனானில் இருந்து ஹெஸ்பொல்லாவும் கடந்த 10 மாதங்களுக்கு மேலாக தாக்குதல் நடத்தும் நிலையில் இஸ்ரேல் ஹெஸ்பொல்லா மீது தொடங்கியுள்ள போர் தெற்கு லெபனானில் இல்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். இஸ்ரேல் ஹெஸ்பொல்லா மீது தொடங்கியுள்ள போர் லெபனானின் எந்த பகுதியிலும் இல்லை, லெபனானுக்கு வெளியே சிரியாவில் என்கிறார்கள். நேற்று திங்கட்கிழமை அதிகாலை சிரியாவில் இஸ்ரேலிய விமானப்படை நடத்திய விமான தாக்குதல்கள் ஹெஸ்பொல்லாவுக்கு எதிரான போரின் முதல் கட்டம் என்றும் அதுதான் லெபனானில் ஒரு பெரிய போராக மாறுவதற்கான அடித்தளம் என்கிறார்கள். சிரியாவில் இஸ்ரேலிய விமானப்படை இன்று 2வது நாளாக விமான தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதில் ஹெஸ்பொல்லாவின் இலக்குகளும் தாக்கப்பட்டுள்ளன. நேற்று திங்கட்கிழமை அதிகாலை சிரியாவில் இஸ்ரேலிய விமானப்படை நடத்திய விமான தாக்குதல்கள் பற்றி பரபரப்பு மீடியாவின் உலக செய்திகள் தளமான வேர்ல்ட் இன்றுவில் நேற்று நாம் காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தோம். அதை நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் அதற்கான லிங்க் இந்த காணொலியின் பின்னூட்டமிடும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. முடிந்தால் பார்த்து விடுங்கள். காரணம், அதுதான் போரின் ஆரம்பம் மற்றும் முதல் தாக்குதல். அதில் 5 பேர் கொல்லப்பட்டார்கள், 17 பேர் காயமடைந்தார்கள். தாக்குதலுக்குள்ளானவை ஈரானிய இராணுவ இலக்குகள் மற்றும் ஈரானிய ஆதரவு இயக்கத்தின் இலக்குகள் என்று கூறப்பட்டது. ஈரானிய ஆதரவு இயக்கம் என்று குறிப்பிடப்பட்டது ஹெஸ்பொல்லாவின் இலக்குகளைத்தான். அந்த தாக்குதல் தொடங்கி 24 மணி நேரத்திற்குள் இன்று அதிகாலை 2வது தாக்குதல்கள் நடந்தன. நேற்றைய தாக்குதல் போல ஒற்றை தாக்குதல் அல்ல, இவை பெரிய அளவிலான தாக்குதல்கள். இந்த தாக்குதல்கள் அதிகாலை 1 மணிக்கு தொடங்கியது. அதன் பின் அதிகாலை 5 மணி வரை 4 அலைகளில் தொடர்ந்தது. கால அளவு, இலக்குகளின் எண்ணிக்கை மற்றும் புவியியல் நோக்கம் ஆகியவற்றில் எந்த தரநிலையிலும் குறிப்பிட்டு சொல்ல முடியாதபடி ஒழுங்கற்றதாக இருந்தது. வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு இலக்குகள் தாக்கப்பட்டன. இவை எல்லாவற்றுக்கும் இடையே உள்ள ஒரே ஒற்றுமை, இன்று அதிகாலையில் சிரியாவில் தாக்கப்பட்டவை எல்லாமே ஹெஸ்பொல்லாவின் அதிமுக்கிய இலக்குகள். மத்திய சிரியாவில் உள்ள இராணுவ தளங்களை மற்றும் இராணுவத்துடன் தொடர்புடைய இலக்குகள் மீது இஸ்ரேலிய விமானப்படை நடத்திய தொடர்ச்சியான தாக்குதல்கள் தாக்கியதில் குறைந்தது 24 பேர் கொல்லப்பட்டனர், 63 பேர் காயமடைந்தனர், 6 பேர் ஆபத்தான நிலையில் உள்ளனர். அத்துடன் பல இடங்களில் பெரிய அளவிலான தீ பற்றி கொண்டதாக சிரிய அரசு ஊடகம் சானா கூறியுள்ளது. மத்திய பிராந்தியத்தில் பல புள்ளிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஹெஸ்பொல்லாவின் இராணுவ தளங்கள், ஆயுத கிடங்குகள், ஆயுத தொழிற்சாலை ஆகியவற்றுடன் சிரியாவின் ஹமா மாகாணத்தில் ஒரு நெடுஞ்சாலையும் சேதப்படுத்தப்பட்டது. ஹெஸ்பொல்லாவின் ஆயுதங்களை ஏற்றிய வாகனங்கள் நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது அவற்றின் மீது இஸ்ரேலிய விமானங்கள் தாக்கி அழித்ததாக நம்பப்படுகிறது. இன்று அதிகாலை நெடுஞ்சாலையில் தீயை அணைக்கும் இயக்கங்கள் தீயை அணைக்க 2 மணி நேரத்திற்கு மேல் முயன்றும் தீயை அணைக்க முடியவில்லை என்று சிரிய அரசு செய்தி நிறுவனமான சானா தெரிவித்துள்ளது. நெடுஞ்சாலையில் தீ அப்படி எரிந்தது என்றால் வாகனங்களும் அதிலிருந்து வெடிப்பொருளுமே எரிந்தது என்று எடுத்துக் கொள்ளலாம். இந்த தாக்குதல்கள் பல இராணுவ தளங்களுக்கு பொருள் இழப்புகளை ஏற்படுத்தியதாகவும் சானா கூறியது. ஈரானிய படைகளின் உதவியோடு ரசாயன ஆயுதங்கள் மற்றும் துல்லியமான ஏவுகணைகள் தயாரிப்பதில் நீண்ட காலமாக தொடர்புடைய மஸ்யாப் நகரில் உள்ள அறிவியல் ஆராய்ச்சி மையத்தையும் இஸ்ரேலிய விமானங்கள் தாக்கியதாக மற்ற உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்தன. இந்த மையம் மீதுதான் நேற்றும் தாக்குதல் நடத்தப்பட்டது. அப்படியானால் அங்கு 24 மணி நேரத்திற்குள் நடந்த 2வது தாக்குதல் இது. மஸ்யாப் தேசிய மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டதாக மருத்துவமனை தலைவர் ஃபைசல் ஹெய்டரை மேற்கோள் காட்டி சனா தெரிவித்துள்ளது. அது அவர்களின் அடையாளங்களை விவரிக்கவில்லை. ஹமாவின் மேற்கில் உள்ள மஸ்யாப் பகுதி ஈரானிய படைகள் மற்றும் ஈரானிய ஆதரவு இயக்கமான ஹெஸ்பொல்லாவின் கோட்டை என்று கருதப்படும் இடம். இந்த தாக்குதல்களின் அசாதாரண சூழ்நிலை என்னவென்றால் தாக்குதலுக்குள்ளான இடங்களில் அதிகாலையில் ஆட்களும் கொல்லப்பட்டனர். அதற்கு முன் இஸ்ரேல் நடத்திய பல விமான தாக்குதல்களில் உள்கட்டமைப்பை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படும். எப்போதாவது ஓரிருவர் கொல்லப்படுவார்கள். வழக்கமாக சிரியாவில் இஸ்ரேலின் தாக்குதல்கள் ஈரானிய மற்றும் ஹெஸ்பொல்லா உள்கட்டமைப்பை குறிவைத்து நடத்தப்படும். சிரிய இலக்குகள் குறிவைக்கப்படுவதில்லை. எனவே தாக்குதல் தமது நாட்டில் நடந்தாலும் சிரியா பதிலடி கொடுக்க ஆசைப்படுவதில்லை. இரவு தாக்குதல்களில் இறந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களின் அடையாளம் தெரியவில்லை என்றாலும் அவர்களில் கிட்டத்தட்ட அனைவரும் வெளிநாட்டினர் என்று சிரிய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. அவர்கள் பெரும்பாலும் ஈரானியர்கள் அல்லது ஹெஸ்பொல்லாவின் லெபனான் பிரஜைகளாக இருக்கலாம். இஸ்ரேலிய விமானப்படை இந்த தாக்குதலை நடத்தியிருந்தாலும் இது இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட்டின் உளவு தகவல்களின் அடிப்படையில் செய்யப்பட்டிருக்கலாம்.
பல இலக்குகள் தாக்கப்பட்டாலும் தாக்குதல் முக்கியமாக அதிகாரப்பூர்வமாக CERS என்ற பெயரில் அறியப்பட்ட ஒரு வளாகத்தை இலக்காக கொண்டது. CERS சிரியாவின் அறிவியல் ஆராய்ச்சி மையத்தை குறிக்கிறது. ஆனால் உண்மையில் சிரியாவில் நாடு முழுவதும் கிளைகளை கொண்ட சிரியாவின் இராணுவ உயர் தொழில்நுட்ப ஆயுத தொழிற்சாலை அது. லெபனானில் உள்ள ஹெஸ்பொல்லாவின் நடமாட்டங்களை கண்காணிக்கும் அல்மா ஆராய்ச்சி மற்றும் கல்வி மையம் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைப்பின் கூற்றுப்படி மஸ்னியா புறநகர பகுதியில் உள்ள CERS தொழில் வளாகம்தான் லெபனானுக்கு வெளியே ஹெஸ்பொல்லாவின் மிகப்பெரிய ஆயுத தயாரிப்பு வளாகம். ஹெஸ்புல்லா பயன்படுத்தும் ஃபட்டா 11 நோட் துல்லியமான குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இங்குதான் தயாரிக்கப்படுகின்றன. லெபனானில் ஒரு அரசியல் கட்சியாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள ஹெஸ்புல்லா லெபனானுக்கு வெளியே சிரியாவில் CERS தொழில் வளாகத்தில் தான் ஆயுதங்களை பிரதானமாக தயாரிக்கிறது. ஈரானிய ஆயுத தயாரிப்பு நிபுணர்களின் மேற்பார்வையில் ஹிஸ்புல்லாவின் மேம்பட்ட ஆயுதங்கள் வடிவமைப்பு, வளர்ச்சி மற்றும் இராணுவ உற்பத்திக்காக இந்த தளம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த தளம் ஈரானிய ஹெஸ்புல்லா ஒத்துழைப்பின் ஏவணை துல்லிய திட்டத்தின் இதயம் என்று அல்மா மையம் தெரிவித்துள்ளது. 2014 இருந்து கடந்த 10 ஆண்டுகளாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நடக்கும் மறைமுக போர்தான் CERS தொழில் வளாகத்தில் இருந்துதான் தொடங்கியது. சாராம்சத்தில் ஈரானின் துல்லியமான ஏவுகணைகளை போக்குவரத்து செய்வதில் சில சிக்கல் காரணமாக மூலப்பொருட்கள் விமானங்கள் மூலம் இங்கு கொண்டு வரப்படுகின்றன. ஈரானிய மேற்பார்வையில் ஹெஸ்பொல்லா அவற்றை முழுமையான ஏவுகணைகளாக இங்கு மாற்றுகிறது. இஸ்ரேலுக்கும் ஹெஸ்பொல்லாவுக்கும் இடையே முழு அளவிலான போரின் இருதயம் போன்ற பகுதியில் இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் ஒரே இரவில் 4 சுற்று தாக்குதல்களை நடத்தி கணிசமான சேதத்தை ஏற்படுத்தி விட்டது. இருதரப்பும் இதை இத்துடன் நிறுத்திக் கொள்ளப் போவதில்லை. இஸ்ரேல் போரை எதிர்பாராத இடத்தில் தொடங்கிவிட்டது. ஹெஸ்பொல்லா என்ன செய்ய போகிறது பார்க்கலாம்.